ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த கிரக நிலைகளுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எதிர்பார்க்காத வகையில பலவிதமான மாற்றங்களை நிச்சயமாக இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, உங்களுடைய ராசி தனுசு ராசியா இருந்தால் நிச்சயமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. தனுசு ராசினியர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம இப்ப தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா, தனுசு ராசினியர்கள் எதையுமே மனதில் வைத்துக் கொள்ளாத ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பாத்தீங்கன்னா, மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த தாக்கத்தால் என்ன மாதிரியான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத நாம பார்க்கலாம். தனுசு ராசினியர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய புத்தி கூர்மையுடன் எதையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு உருவாகலாம். எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் உங்களுடைய மனதில் நிச்சயமாக தோன்றலாம். அதுபோலவே எதையும் சிறந்த முன்னேற்பாடுடன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை தனுசு ராசினியர்கள் செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, கண்டிப்பா அதற்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு முன் ஏற்பாடுகள் நிச்சயமா நீங்க செய்வீங்க. எதையுமே நீங்க பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். இதனால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது அதீத விவேகங்கள் மற்றவர்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய காரியங்களில் இழுபறியான நிலை இந்த காலகட்டங்களில் விலகி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு இழுபறியான நிலை இருந்தாலும் கண்டிப்பா வரவுக்கேற்ற பணம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கலாம். வீண் அழைச்சல், எதிர்பாராத செலவுகள் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். இதனால இந்த காலகட்டத்துல நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அப்படின்னே சொல்றாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, நீங்க நினைத்தபடி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அதாவது உங்களுடைய அதிகாரிகள் கூடிய வேலையை செய்து முடிப்பதில் ஏதாவது ஒரு வகையில தாமதங்கள் ஏற்படும். என்னதான் தாமதங்கள் வந்தாலும் கண்டிப்பா அந்த விஷயங்கள் சிறப்பாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதனால நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லைங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி நிச்சயமாக அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு உருவாகலாம். அதுபோலவே வழக்குகளில் சாதகமான போக்கு நிச்சயமா உங்களுக்கு தெரியலாம். தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது பெண்களுக்கு நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை இந்த காலகட்டத்துல, அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு பிறகு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதையுமே உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பெண்மணிகளுக்கு நிச்சயமா இருக்குங்க. மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா, பாடங்கள் படிப்பதில் நிறைய விதமான ஆர்வங்கள் நிச்சயமா உண்டாகலாம். அதாவது ஆசிரியர்களுடைய ஆதரவுடன் படித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தேர்வில் வெற்றி பெற்று சிறந்த வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அம்சம் மாணவர்களுக்கு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சமூக சேவையில் உள்ள நேயர்களுக்கு சமூக அந்தஸ்து இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உயரலாம். அதுபோலவே அரசியல் துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் தீரலாம். நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிடும். எதையும் செய்து முடிக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகலாம். அதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாமர்த்தியமாக கையாண்டு நிச்சயமாக அதை நல்லபடியாக நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தோன்றலாம். அரசாங்கம் மூலம் லாபங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும்.
வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் ஏதாவது செல்லணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக நடக்கலாம். பொதுவாகவே தனுசு ராசினியர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கலாம். அதுபோலவே தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக கிரகங்களின் அடிப்படையில பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வியாபார போட்டிகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா குறையலாம். பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கலாம். புதிய நபர்களின் அறிமுகம் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி கண்டிப்பாக இதன் மூலம் ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கலாம். உறவினர்கள் வருகை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கலாம். குடும்ப செலவை இதனால அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தனுசு ராசினியர்களுக்கு உண்டாகலாம். வெளியூர் பயணங்களின் போது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது தொலைதூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நீங்க தவிர்க்கலாம். இந்த மாதிரி தவிர்த்து வரும்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமா நீங்க முறியடிக்கலாம். அடுத்ததாக தனுசு ராசியில பூரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை தாக்கத்தால் பார்க்கும் பொழுது அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இந்த காலகட்டத்துல நீங்க எந்த விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நினைத்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசித்து செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில இருக்கலாம். வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா அவசியம். ஏதாவது ஒரு வகையில சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமா நீங்க தவிர்க்கலாம். புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது அதுபோலவே அவசியம். அடுத்ததாக தனுசு ராசியில உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். பெரியோர்களின் உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் நிச்சயமா கிடைக்குங்க. இதனால உங்களுக்கு மனதில் ஒரு விதமான தைரியம் அதிகரித்து தன்னம்பிக்கை உண்டாகலாம். இதனால துணிச்சலுடன் எந்த காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு முடிவுகளை எடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய குழப்ப நிலைகள் தீரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களிடம் நீங்க நல்ல ஆலோசனைகளை கேட்கலாம். பெரியோர்கள் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நன்றாக அமர்ந்து நிச்சயமாக பேசி நல்ல முடிவுகளை நீங்க எடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி நீங்க நடந்து கொள்ளும் போது கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த முடிவை எடுத்தாலும் சரி நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க பின்பற்றலாம். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினியர்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம், என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினியர்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வழிபாடு செய்யலாம். அது போலவே குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான மன அமைதி இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நிச்சயமா ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம். எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். குல தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா நன்மையும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நெகட்டிவாக நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதன் மூலம் நிச்சயமாக மாறலாம். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த பாசிட்டிவாக மாறலாம். மறக்காமல் இந்த மாதிரி விஷயத்தை தனுசு ராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் செய்யலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலை காரணமாக ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து நீங்க தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்த பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.